சதுரங்க உலகின் மகாராஜாவாக மாறியிருக்கும் தமிழக வீரர் குகேஷின் வெற்றி கதை அவருக்கு மட்டும் சொந்தமல்ல. அவரை வெற்றி வீரராக மாற்றியது யார் தெரியுமா? இதோ அந்த வெற்றி கதையை பார்ப்போம். செஸ் உலகின் இளவரசனாக வலம் வந்த குகேஷ் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றதன் மூலம் தற்போது மகாராஜாவாக உருவெடுத்திருக்கிறார். Congratulations, our new world chess champion, Gugesh Tamarazu. செஸ் சாம்பியன் பட்டத்தையும் கோப்பையையும் ஜெயிப்பது போன்று கடந்த 2 மாதங்களாக தினமும் கனவு கண்டாராம் குகேஷ். அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காகவே பெருமளவில் உழைத்திருக்கிறார். தினமும் குறைந்தபட்சம் 16 மணி நேரம் செஸ் விளையாட்டில் பயிற்சி எடுத்திருக்கிறார். பல முன்னாள் இந்நாள் வீரர்கள் அடங்கிய குழுவுடன் பயிற்சி எடுத்து இன்று தம் கனவை நிஜமாக்கியுள்ளார் குகேஷ். இந்த வெற்றி கதைகள் ஒரு பாதியை கேட்டு நமக்கு அடுத்த பாதிதான் மிக முக்கியம். தம் மகனின் வெற்றிக்காக தம்முடைய டாக்டர் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு மகனுக்காக உழைத்திருக்கிறார் அவரது தந்தை. குகேஷை அழைத்துக் கொண்டு ஊராக சென்றிருக்கிறார் அவரின் தந்தை ரஜினிகாந்த். குகேஷின் அம்மா பத்மா நுண்ணுயிரி ஆய்வாளர். அவருடைய சம்பளத்தில்தான் சில ஆண்டுகள் குடும்பம் ஓடியிருக்கிறது. குகேஷின் அப்பா ரஜினிகாந்த் பெற்ற அப்பா மட்டுமல்ல, காட்ஃபாதர், குரு, பயிற்சியாளர், நண்பர், சக போட்டியாளர் என பல ரூபங்களில் தம்முடைய மகனுக்கு பக்கபலமாக இருந்துள்ளார். செஸ் விளையாட்டு சற்று காஸ்ட்லியான கேம் என்பது அனைவரும் அறிந்தது. ஏனெனில் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்க வேண்டிய செலவே அதிகம் இருக்கும். இந்த சூழலில் ரஜினிகாந்த், பத்மா ஆகியோர் சேமித்து வைத்த சேமிப்பு காலியானது. தம் மகனின் வெளிநாட்டு பயணங்களுக்கு என்ன செய்வது என நினைத்த போதுதான் விஸ்வநாதன் ஆனந்தின் பயிற்சி அகாடமி உதவிக்கரம் நீட்டியது. அதன் பிறகு ரஜினிகாந்தும் குகேஷும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வெற்றிகளை பெற்று வந்தனர். சிங்கப்பூரில் நடந்த இறுதிப் போட்டிக்கு முன்கூட சென்றுவா மகனே, வெற்றி உணவே என்ற தம் தந்தை ரஜினிகாந்தின் நம்பிக்கை வார்த்தைகள் தமக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்து வழிநடத்தின என குகேஷ் சொன்ன வார்த்தைகள் ஒரு தந்தையின் உழைப்பிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போன்று வெற்றி பெற்ற பிறகு ஆனந்த் கண்ணீருடன் தம் தந்தையை ஓடோடி கட்டியணைத்த அந்த காட்சி ஒன்று போதும் அவருடைய வெற்றியின் ரகசியம் அவரது தந்தைதான் என்பது உறுதிப்படுத்த. அது மட்டுமல்ல, இந்த காட்சிகளை ஆனந்த கண்ணீருடன் ரசித்துக் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் குகேஷின் அம்மா பத்மா. தற்போது வேண்டுமானால் தம் விளையாட்டு திறமையால் குகேஷ் உலக சாம்பியன் ஆகியிருக்கலாம். ஆனால் எண்ணற்ற தியாகங்கள் மூலம் இந்த சாம்பியனை உருவாக்கிய குகேஷின் அப்பா ரஜினிகாந்தும் அவரது அம்மா பத்மாவும் தான் ரியல் சாம்பியன்கள் என்றால் மிகையல்ல. இந்த ரோல் மாடல் அப்பா அம்மா பல சாம்பியன்கள் உருவாவதற்கு முன்மாதிரியாக இருக்கப் போவது உறுதி.